ஜெய் பாலா பாலா கடாட்சம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். திருவாசக தேனை பருக அடியனுக்கு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து மிக்க மகிழ்ச்சியோடு இன்றைய வகுப்பை இன்றைய பதிவை ஆரம்பிக்கின்றேன். ஏன்னா மாணிக்க வாசகர் எத்தனை தடவை திரும்ப 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 இது படிக்கிறதுனால என்னென்ன பலன்கள்ங்கிறதுக்குனே ஒரு பதிவு போடணும். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதற்கு முன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் எனக்கு இந்த திருவாசக தேனை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் அவர்களின் பாதங்கள் தொட்டு அடியை நமஸ்காரம் பண்ணுகின்றேன். என்னுள் இருந்து என்னை காக்கும் காவலனாக, அன்னையாக, தாய் தந்தையாக என்னை வழிநடத்தி வரும் சர்வேஸ்வரனுக்கும் எனக்கு இந்த ஞானத்தை தந்து உங்கள் முன் படிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீபாலா திருகுரு சுந்தரிக்கும் அடியேனின் நமஸ்காரங்கள். அதற்கு முன் பஞ்சாட்சரம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஜெய் பாலா. ஓம் நம சிவாய. மாணிக்க வாசகர் அடுத்து சிவனை பத்தி சொல்றது. நோக்கு அரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேர் ஒளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்த அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் விட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை. இதுல என்னன்னா, என்னோட நோக்கமும் நீதான், என்னோட அறிவும் நீதான், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் சொல்றதே நீதான்ப்பா. அவன் எதுவுமே நினைக்காம நம்மளால இப்படிலாம் அசைக்க கூட முடியாது. அப்பன் சர்வேஸ்வரன் சொல்றதுனாலதான் இந்த பகுதியை அடியனால் போகடப்பே முடிந்தது. அதை நீங்கள் கேட்கும் பாக்கியமும் அந்த சர்வேஸ்வரன் நினைத்தால் மட்டுமே நடக்கும். அப்புறம் போக்கும் வரவும் புணர்வும் இல்ல புண்ணியனே. அவனுக்கு வரவும் கிடையாது, போறதும் கிடையாது, ஒரு உணர்வும் அவனுக்கு கிடையாது. அவன் எப்படி எனக்குள்ள வந்தான், எப்படி போனான், எப்படி இருக்கான் எல்லாமே அவனுக்கு தான் தெரியும். காக்கும் என் காவலனே காண்பரிய பேரு ஒளியே. என்னை காப்பவனே அவன்தான். அவன் இல்லாம எனக்கு வேற யார் இருக்கா? காண்பதற்கரிய பேர் ஒளியா ஒளி பிம்பமா அவன் இருப்பான். அவனை உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். அவனிடம் தூய்மையான பக்தி கொண்டவர்களால் மட்டும்தான் அவனை உணர முடியும். அவனுடைய ஒளி பிரவாகத்தை கூட உணர்வதற்கு அவனுடைய சக்தி இருக்க வேண்டும். ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற. ஆற்றோட வெள்ளம் எப்படி இருக்கும்? அப்படி வெறுக்கெடுத்து ஓடுபவன் அவன். அவனுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அப்பனாகி என்ன காத்துட்டே இருக்கான். தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். எப்படி இதயத்துல நீ வந்த? அதை நான் எப்படி சொல்லுவேன்? உன்னுடைய நீ வந்திருக்க, நீ ஆட்கொண்டிருக்க அப்படிங்கிற உணர்வை நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு சொல்ற வார்த்தைகளே கிடையாது. அது ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையோட பகுதி. அதையனால என்ன சொல்ல முடியும்? சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்றாரு. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்த அறிவாம். இந்த உலகம் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு கலியுகம், நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது. இந்த க்ஷணம் நொடி கூட, நொடி பொழுது, நொடி செகண்ட் மாறிட்டே இருக்கிற உலகம். எப்படிப்பட்ட அறிவு வந்தாலும் என்னை மாறாமல் உன்கிட்ட சேர்த்தாயே,
இத்தனை உலக பௌதிக ஆசைகள்ல இது எத்தனை மாறிட்டே வர உலகத்துல இந்த ஜீவிதத்துல அடியேன மனிதனாக பிறக்க வைத்து அந்த மனித பிறவியிலும் உன்னை நினைக்க வைத்தாயே, இதை விட என்ன வேணும்? தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள், உன்னுடைய தெளிவான சிந்தனையை எனக்குள் கொடுத்தாயே. எப்படிப்பட்ட நீ இறைவன்! உன்னோட சிந்தனை எனக்கு கொடுத்தையே, தெளிவான சிந்தனை. நீ யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தினாயே, என் சிந்தைக்கு எட்டிய வைத்தாயே அப்படிங்கிறார். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. இப்போ நம்ம ஊட்டு போட்டோம்னா தானா தண்ணி வரும் பார்த்தீங்களா? போரிங் சொல்லுவாங்க. தண்ணி அதுலேருந்து ஊற்று இருந்தால் தான் தண்ணி வந்துடும். அதுமாரி தானா என் சரீரத்துல இருந்து ஊற்ற வந்துட்டே இருக்கான். ஏன்னா அவன் என்ன காந்தம் போல ஈர்த்தான். அவனே எப்படி உள்ள வந்தான்னு தெரியல. அவனை நினைக்க வைத்தான். அவனை ஏன் பேச வச்சான். என் சிந்தனையில எல்லாம் அவனோட நினைவாவே இருந்தது. அப்ப என்னோட சரீரத்துல நீர் ஊற்று போல அவனோட எண்ணங்கள் வந்து இருந்துட்டே இருக்கான். அந்த ஊற்று ஊறி 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 ஒரு அமிர்தம் போல இருக்கு. அந்த உணர்வு அமிர்தம் போல உணர்வு. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, இந்த உடலில இப்படி இருக்கிற ஆன்மாவை அடைத்து வைத்திருக்கிறாயே, என்னால முடியல. இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்த்தினா, அவர் உணர வைக்கிறதே பகவான் தான். நம்ம வந்து இந்த வெளியில வந்து பூசி மொழுகி ட்ரெஸ் மாட்டி நகை நட்டை போட்டு நம்ம இந்த உடலுக்குத்தான் அலங்காரம் கொடுக்குறோமே தவிர உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு நம்ம ஒன்றுமே செய்யறதில்ல. ஆன்மா தூய்மையானது, ஆன்மா அழிவில்லாதது. நான் ஒரு ஆன்மா அப்படிதான் எல்லாருமே சொல்லணும். ஏன்னா நம்ம சரீரம் அல்ல, சரீரம் எரியக்கூடியது, ஆன்மா அழியாதது. இந்த உடல்ல உன்னை நினைக்கக்கூடிய ஆன்மாவை கொடுத்திருக்கியே, இந்த உடல்ல அடைச்சி வச்சிருக்கியே, இந்த ஆன்மா உன்னை நினைக்கிறதே, உன்னைதான் சிந்தனை பண்ணுது. அந்த உணர்வை அந்த ஆன்மாவுக்கு கொடுத்திருக்கிறியே, நீ எப்படிப்பட்ட இறைவன்! ஆற்றேன் என் நம்ம ஐயா அரணே ஓ என்றென்று, என் தலைவனே ஓ என்று அலனும் போல இருக்கு எனக்கு. என்னால முடியல, என்னால தாங்க முடியல, நீ விட்டுட்டு போனது என்னால தாங்க முடியல, ஓன என்னால அலனும் போல இருக்கு. என் தலைவா, இறைவா, சர்வேஸ்வரா அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாருங்கிறது திருப்பி அடுத்த பகுதியில சொல்றேன். மீண்டும் அப்பனுடைய பஞ்சாட்சரம் இதை வந்து நல்ல திரும்ப திரும்ப கேளுங்க. திருவாசத்தை கேட்க கேட்க நம் செய்கின்ற வினையும் இனி செய்ய போகின்ற வினையிலிருந்தும் அப்பன் காத்து நம்மளை ரட்சித்து கொண்டே இருப்பான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.